பாலும் அம்பேத்கர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினி பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, திமுகவுக்கு பயந்துருச்சுன்னு. அதுக்கு ரஜினி கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் எல்லாரும் ஒட்டுமொத்த பேரும் அவங்க கட்சியில உள்ளவங்களே சொல்ல போனா கொந்தளிச்சிருக்காங்க. இந்த கொந்தளிப்பை எடுத்து பகிரங்கமான மன்னிப்பை கேட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். யாரு? பாலும் அம்பேத்கர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனத்தை தொடங்கி திமுகவுக்காக வேலை பார்த்து திமுக கட்சியில எல்லா வேலையும் பார்த்துட்டு உள்ளடி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்தாரு. அதெல்லாம் இங்க எடுபடலன்னோட திமுக எம்பி சீட்டு கேட்கிறாரு. எம்பி சீட்டு கேட்டோட கொடுக்கல. ஏன்னா இவனுக்கு தெரியாது, இந்த யோக்கியவானுக்கு எவன் சீட்டு கொடுப்பான், அதனால கொடுக்கலன்னு அந்த கோவத்தை காட்டுறதுக்கு பிசிகேல, அதாவது அண்ணன் திருமாவளவனுடைய கட்சியில போய் விடுதலை சிறுத்தைகள் ஜாயின் பண்ணிட்டு அதுல இருந்துகிட்டு பல்வேறு குளறுபடிகளை செஞ்சாரு. அதாவது 2 கட்சி கூட்டணிகளை பிளவு ஏற்படுத்துறது போல பல்வேறு செயல்முறை செஞ்சாரு. நம்ம அது செஞ்சது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியை எப்படியாவது உடைச்சு விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு எவ்வளவோ போராடி பார்த்தாரு. முடியலன்னொன்னே அண்ணன் திருமா அவர்கள் ஒரு ஆளுமை தலைவரா மிக சரியான ஒரு முடிவு எடுத்தாரு. கட்சியை விட்டு தற்காலிகமா நீக்கம் தான் செஞ்சாரு. உடனே அப்படி செஞ்சுட்டோன்னே உடனே தாவேக்காவுக்கு தாவிட்டான்.